கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. ஒருமுறை எலிசாவை பிடிக்கும்படியாய் குதிரைகளும் இரதங்களும் பலத்த இராணுவமும் சீரியா ராஜாவால் அனுப்பப்பட்டன. எலிசாவோ தேவனுடைய ஊழியர். அவர்களை எதிர்த்து போராட ஏசாவினிடத்தில் சேனைகள் எல்லாம் இல்லை. அவரை பிடிக்க அந்த படை பட்டணத்தை வளைத்து கொண்டதால் அவர்களை பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் மிகவும் பயப்பட்டான். ஆனால் எலிசாவோ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று 2 ராஜாக்கள் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வேலைக்காரின் கண்களை திறந்தபோது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். 2 ராஜாக்கள் 6:17 வாசிக்கிறோம். தேவாதி தேவன் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் எப்பொழுதும் பாதுகாப்பை கொடுக்கிறார். சங்கீதம் 125:2 தேவாதி தேவன் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிறார் என்றும், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்றும், நம்மோடு ஒரு மனிதனும் இல்லாவிட்டாலும் நம்முடன் எப்பொழுதும் இருக்கவும், நமக்கு உதவி செய்யவும், நம்மை பாதுகாக்கவும் பரலோக தேவனும் அவர் சேனையும் நம்மை சுற்றிலும் உண்டு. ஆதலால் ஒருபோதும் நாம் பயப்படாமலும் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்துடன் அறிக்கை செய்வோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிற வண்ணமாய் நாம் எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் சும்மா இருப்போம். தேவன் நிச்சயமாக நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் பிள்ளைகளை தொடுவ அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், உங்களை தொடுவதற்கு முன் என் கண்மணியை தொடுகிறேன். அப்போது கண்மணியை போல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? அவர் கண்ணுக்குள்ளே இருக்கிறோம். கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்தேன் என்று பெற்றோர்கள் சொல்வார்கள் இல்லையா? அது அவர்கள் உண்மையாக செய்தார்களோ இல்லையோ, தேவன் நம்மை கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார். நன்றி.